ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம். ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே ஒரு குட்டி கதை பார்ப்போமா நேர்களே. மகாபெரிவால் எவ்வளவோ நம்ம சொல்ல அளவு இல்லாதது. அதில் ஒரு குட்டி அனுபவம் என்ன அப்படின்னா, மகாபெரிவாலை பார்க்குறதுக்கு நிறைய தொண்டர்கள் காத்துட்டுருக்கா. அப்போ காத்துட்டுருக்கிறப்போ ஒரு குழந்தை பரிதாபமாக தோல்லேருந்து செதிலாக புண்ணாக உதிருது. அவள் ரொம்ப அழுதுட்டு குழந்தைய காட்டுறப்ப பெரியவாட்ட சொல்கிறான், இந்த மாதிரி என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்போ நீங்கள் 2 பேரும் மடத்தில் தங்கிக்கோங்க, இந்த குழந்தை மட்டும் என்னோட தங்கிக்கட்டும். எக்காரணத்தை கொண்டு 3 நாள் இந்த குழந்தைய தேடி நீங்கள் வரக்கூடாது. 3 நாள் இந்த குழந்தைய என்ன சாப்பிட்டானோ வச்சானோ நீங்கள் தவிக்கவே வேண்டாம், நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற பெரியவா. அப்போ சரி அப்படின்ட்டு பெற்றோர்கள் மடத்திலே தங்கிட்டான். அப்போ 3 நாளும் இந்த குழந்தை கண்ணும் கருத்துமாக பார்க்குறான் பெரியவா. இந்த 3 நாளும் பெரியவா வாழைத்தண்டு ஜூஸ் குடிக்க சொல்கிறான், அந்த குழந்தைக்கு கொடுக்குறான். அப்போ தானும் 3 நாள் அதே ஜூஸை தான் குடிக்கிறான். 4வது நாள் 3 நாள் பரிபூர்ணமாக முடிஞ்சு 4வது நாள் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு உரியிறதெல்லாம் நின்றுது. இந்த வாழைத்தண்டுக்கு அவ்வளோ ஒரு நல்ல பவர். அதாவது வைத்தியனுக்கு வைத்தியனாக நம்ம பெரியவா வைத்தியராக இருந்திருக்காங்க. அப்போ இந்த ஜூஸு குழந்தைக்கு மட்டும் இல்லாமல் தானும் குடித்து நிவர்த்தி பண்ணி இந்த குழந்தைக்காண்டி வேண்டின்னு இருந்திருக்காங்க பெரியவா. குழந்தை வேகமாக எழுந்திரிச்சு சந்தோஷமாக நமஸ்காரம் பண்ணிட்டு சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகணும். இது உண்மை. ஆகையால் நம்மக்கிட்டேயே இருக்குது. என்னென்னா காய்கறிகள்லேருந்து ஒரு தீர்க்கக்கூடிய இது, பழங்கள்லேருந்து தீர்க்கக்கூடிய மருந்து, விதைகள்லேருந்து தீர்க்கக்கூடியது எல்லாமே நம்மக்கிட்டேயே இருக்குன்னு செய்வோம். நமஸ்காரம்.